ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இந்த துவாரகா யாத்திரையில் இரண்டாவது இந்த காணொளி. இது என்ன அப்படின்னா, நம்ம சொல்லியிருந்த மாதிரி 9 விதமான துவாரகைகளை செவிக்கிறோம். இந்த 9 துவாரகையில் துவாரகானா என்ன, துவாரகா எப்படி உருவானது அப்படின்னா, கிருஷ்ணர் மதுராவில் பிறந்தார். நந்தகோபனால் கொண்டு செல்லப்பட்டு நந்தகோபன் இடத்திலே வசுதேவர் கொண்டு போய் கொடுத்தார். அதெல்லாம் வளர்ந்தார், அதெல்லாம் தெரியும். கம்சனை சம்ஹாரம் பண்ணினார். அதுக்கப்புறமாக அங்கே வாழ்ந்தார். வாழும் பொழுது கம்சனுடைய மாமனாரான ஜதாசந்தன் ரொம்ப தொல்லைகள் கொடுத்து 18 முறை போர் தொடுத்தான். அந்த 18 முறையும் நிறைய விதமான போர் வீரர்கள்லாம் இறந்தாங்க. அதை பார்த்த கிருஷ்ணர், ஆஹா, நம்ம இங்கே இருந்தால் மக்கள்லாம் அழிவுக்கு நம்மளே ஒரு இதாகிடுவோம், அதனால் மக்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வங்கக்கடல் பக்கத்தில் இருந்தக்கூடிய அந்த மதுராவை விட்டு அரபிக்கடல் அப்படியே ஆப்போசிட்டு டைரெக்ஷனுக்கு வந்தார். அதை எதிர்ப்புறமாக வந்து சமுத்திரராஜன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி ஒரு தீவை உருவாக்கினார். அந்த தீவு தான் துவாரகா. ஓர் இரவிலேயே அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாத்தையும் இடமாற்றினாராம். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான சேத்திரம் துவாரகா சேத்திரம். அந்த துவாரகைகள் 9 விதமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதில் முதல் துவாரகா மூலத்வாரகா. இந்த மூலத்வாரகான்றது பெருமாள் முதல்ல ஒரு கடற்கரையில் வந்து நின்று எப்படி அந்த தீவை கண்டுபிடிக்கலாம், தீவை உருவாக்கலாம்னு யோசனை பண்ணினாராம். அந்த துவாரகா உருவாவதற்கு மூலமாக இருந்தக்கூடிய சேத்திரம் மூலத்வாரகான்னு சொல்கிறார். ரெண்டாவது டாகூர் துவாரகா. இந்த டாகூர் துவாரகாவில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பேர் ரன்சோட் ராய். ரணச்சோடு அப்படின்னா ரணம்னா யுக்த பூமின்னு அர்த்தம். சோடு அப்படின்னா புறமுதுகு காட்டி ஓடினவன். சோடுனா ஓடினவன். ஏன்னா பெருமாள் புறமுதுகு காட்டி ஓடி வந்தாரா? அடுத்து பார்ப்போம், ஒவ்வொரு சேத்திரத்தையும் பார்க்கும்போது பார்க்கலாம். அப்பேற்பட்ட புறமுதுகு காட்டி ஓடி வந்த ஒரு சேத்திரம் டாகூர் துவாரகா. அடுத்து கோமதி துவாரகா. இந்த கோமதி துவாரகான்றது கிருஷ்ணன் இப்போ தான் அதை தான் இப்போ விதேசமாக நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். அப்பேற்பட்ட துவாரகா கோமதி துவாரகான்றது கிருஷ்ணர் உருவாக்கின துவாரகா கடலில் போயிடுத்து. அதுக்கப்புறமாக கிருஷ்ணனுடைய தம்பியான சாத்தகி அப்படின்றவர் வந்து அந்த கரையோரத்தில் உருவாக்கிறார், ஒரு சன்னதி உருவாக்குறார். அதுதான் இப்போ கூடிய கோமதி துவாரகா. கோமதி நதி கடலிடம் சேரக்கூடிய இடம் கோமதி துவாரகா. ருக்மணி துவாரகா, பெருமாளை பிரார்த்தனை பண்ணி ருக்மணி தபம் பண்ண இடம் ருக்மணி துவாரகா. அதே போல் சுதாமா வாழ்ந்த இடம், சுதாமான்னு சொல்லக்கூடிய குச்சேலனுடைய ஊர், அந்த இடம் போர்பந்தர். நம்ம காந்தி பிறந்த ஊர் சொல்லுவோம் இல்லையா, போர்பந்தர், அதுதான் சுதாமா துவாரகா. பேட் துவாரகா, பேட்னா தீவு, அதுதான் கொஞ்சமாக அந்த கிருஷ்ணர் உருவாக்கின அந்த தீவு கொஞ்சம் அழியாமல் இருந்தது. அந்த இடம்தான் இப்போ வந்து பேட் துவாரகான்னு குச்சேலன் அவள் கொடுத்த இடம், பாமா ருக்மிணி வாழ்ந்த இடம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த துவாரகா. அடுத்த வரியாக பார்த்தோம்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா கடைசிக்கு முந்தின துவாரகா நாத துவாரகா ரொம்ப விசேஷம். எப்படி கோமதி துவாரகைக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ டிவியில் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா துவாரகான்னு அந்த துவாரகா தான் காட்டுவாள். கோமதி துவாரகா பெருமாள் 4 கைகளோட விஷ்ணு மாதிரி அவதாரம் அந்த ஸ்வரூபத்தில் இருப்பார். கோமதி துவாரகா அதற்கு சமமான, சொல்லணும்னா அதை விட அதிகமான ஒரு க்ஷேத்திரம் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஸ்ரீநாத்ஜி நாத துவாரகா. இந்த நாதத்வாரகா செவிக்கிறது ரொம்ப 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 ஒரு பாக்கியம். நமக்கு பெருமாள் கொடுத்துருக்கார், இதை பூர்த்தியாக சேவிச்சுட்டு வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம். மிக விசேஷமான ஒரு துவாரகா அது. இந்த நாதத்வாரகாவுக்கு ஒரு சரித்திரமே இருக்குது. அந்த சரித்திரம் பார்த்தீங்கன்னா 750 பக்கங்கள் கொண்ட ஒரு புஸ்தகம் இந்த நாதத்வாரகாவுக்கு மட்டும். அப்பேற்பட்ட பெரிய ஒரு சரித்திரம் அந்த நாதத்வாரகாவுக்கு இருக்குது. அந்த நாதத்வாரகாவில் இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீநாத்ஜி. அங்கே எல்லாமே ஜின்னு சேர்ப்பா. ஸ்ரீநாத்னா ஸ்ரீநாதன், லக்ஷ்மிநாதன், அவர் தான் அங்கே இருக்கார், கிருஷ்ணராக இருக்கார். மிக விசேஷமான ஒரு விதேசம் அது. அடுத்தபடியாக கங்க்ரோலி துவாரகா. கங்க்ரோலி துவாரகான்றது கிருஷ்ணர் தன் படை வீரர்களிடம் ஆலோசனை பண்ணி கடைசி நேரத்தை அவர் இது பண்ண இடம். அதுக்கு முன்னதாக இங்கேயே நம்ம குஜராத்லேயே ஒரு துவாரகா சொல்ல மறந்துட்டேன். பல்கா தீர்த் மோக்ஷ துவாரகா, முக்தி துவாரகான்னு பேர். என்ன மோக்ஷம் முக்தி அப்படின்னா, பகவான் இறுதியாக தன்னுடைய மூச்சை எடுத்த இடம், பகவான் பரமபதம் சென்ற இடம், கிருஷ்ணர் இறந்த இடம் கூட சொல்லலாம்.
கிருஷ்ணர் வந்து தன் சரீரத்தை விட்டுட்டு பரமபதம் போன இடம் பல்கா தீர்த்தன்னு சொல்லக்கூடிய சோம்நாத்தில் இருக்குது. ஒரு வேடுவன் அம்பாளை விட்டு பெருமாளுடைய கட்டவரில் பட்டு அவர் உயிர் நீத்தார். புனிதமான இடம். இதெல்லாம் நம்ம இந்த கண்கொண்டு பார்க்கணுன்றதுக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும். அதனால் இந்த 9 துவாரகைகளையும் மனசுக்கு திருப்தியாக பக்தியோட ஸ்ரத்தையோட இந்த பாக்கியத்தை பகவான் நமக்கு கொடுத்ததுக்கு பகவானுக்கு பெரிய நன்றி சொல்லி இந்த யாத்திரையை பின்தொடர்வோம். இந்த யாத்திரையை சேவிச்சுட்டு வருவோம். அடுத்தடுத்த ஒரு காணொளியில் ஒவ்வொரு துவாரகையினுடைய கதைகளை நான் சொல்கிறேன். அதெல்லாம் கேளுங்கோ. பகவானுடைய கிருபை எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.